ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹோம் மேக்கர்ஸ் பவுல். மேரி கிறிஸ்மஸ். எல்லோருக்கும் கிறிஸ்மஸ் தின வாழ்த்துக்கள். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது வால்நட் ப்ரௌனி தான் பார்க்க போகிறோம். என்ன தான் கிறிஸ்மஸ் வந்தாலும் ட்ரெடிஷ்னல் ப்ளம் கேக் செஞ்சாலும் கூட இந்த மாதிரி ப்ரௌனி செஞ்சு ஐஸ்கிரீம் வச்சு சாப்பிடும்பொழுது சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிட்ருவாங்க. அந்த ப்ரௌனியை நம்ம வால்நட் சேர்த்து இன்றைக்கி வால்நட் ப்ரௌனி தான் பார்க்க போகிறோம். ரொம்பவே ஈஸியான ரெசிபியும் கூட. அதுக்கான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்த்துடலாமா? நம்ம இந்த இன்க்ரீடியன்ஸை ரெடி பண்ணிக்கிட்டோம்னா ஓவன் இருந்தால் ஓவனில் செஞ்சிடலாம், இல்லைனா குக்கர்லேயோ இல்லை ஏந்தலான ஒரு வானலில் வச்சோ ஈஸியாக செஞ்சிடலாம். அதுக்கான இன்க்ரீடியன்ஸை இப்போ நம்ம டீட்டெயிலாக பார்த்துடலாம், என்னென்ன எடுத்து வச்சுருக்கேன்றதை. அதுக்கு முதல்ல ஃபஸ்ட்டு டார்க் சாக்லேட். இது டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் கிடைக்கும். மில்க் சாக்லேட் இல்லை, டார்க் சாக்லேட் சேர்த்தா தான் அந்த ப்ரௌனி நல்ல டேஸ்ட்டாக கிடைக்கும். இல்லைனா இந்த கேக் செய்கிறதுக்கான திங்ஸ் வைக்கிற கடை தனியாக இருக்கும், எசன்ஸ் கடைன்னெலாம் சொல்லுவாங்க. அங்கே போய் கேட்டிங்கன்னா டார்க் காம்பவுண்டுன்னு ஒன்று கொடுப்பாங்க, அதை வாங்கிக்கோங்க. நான் 180 கிராம் டார்க் சாக்லேட் எடுத்து வச்சுருக்கேன். அதை இப்போ கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ கூடவே 2 சுகரும் எடுத்திருக்கேன், அதாவது நாட்டு சர்க்கரையும் எடுத்திருக்கேன், நார்மல் ஒயிட் சுகரும் எடுத்திருக்கேன். ரெண்டுமே ஈக்குவல் குவான்டிட்டியில் எடுத்துக்கணும். அதாவது 100 கிராம்ஸ் நாட்டு சர்க்கரையும் 100 கிராம்ஸு, நார்மல் சுகரும் 100 கிராம்ஸ். நான் உங்களுக்கு வெயிங் மிஷினில் வச்சு கூட உங்களுக்கு காமிக்கிறேன். நீங்கள் கப் அளவுகள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரெண்டும் ஒரே அளவில் கப்பில் எடுத்துக்கோங்க. 2 முட்டை, கூடவே ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் எடுத்துக்கோங்க. பேக்கிங் சோடா இல்லை, பேக்கிங் பவுடர். இப்போ இதுக்கு மைதா, ஆல் பர்பஸ் ஃப்ளார். நீங்கள் கோதுமை சேர்க்குறதா இருந்தாலும் இதே அளவுகள் எடுத்துக்கோங்க. 90 கிராம் எடுத்திருக்கேன். நான் கிராம் அளவில் சொல்லும் பொழுது நீங்கள் அதை மெஷரிங் பண்ணி எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். கொக்கோ பவுடர் 30 கிராம்ஸ் எடுத்திருக்கேன். அது 90 கிராம் மைதானா 30 கிராம் கொக்கோ பவுடர். இது அன்ஸ்வீட்டண்டாக எடுத்துக்கோங்க, ஸ்வீட்டண்ட் எடுக்காதீங்க. கூடவே 110 கிராம் மெல்டட் பட்டர். அதாவது பட்டர் ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும். ஃப்ரிட்ஜிலேருந்து அப்படியே எடுத்து நீங்கள் அதை இது பண்ணாதீங்க, பீட் பண்ணாதீங்க, ஏற்கனவே எடுத்து வெளியே வச்சுடுங்க. இப்போ கூடவே வெனிலா எசன்ஸ், நம்ம முட்டை சேர்க்கறதுனால. இது கூடவே நம்ம சாக்கோ சிப்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். அதாவது ஸ்வீட்டண்டு சாக்கோ சிப்ஸும் இருக்கும், அன்ஸ்வீட்டண்டும் இருக்கும். அது உங்கள் விருப்பம் தான். நீங்கள் என்ன போடணும்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. கொஞ்சமாக ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அதை எடுத்துக்கோங்க. இது கூடவே நம்ம கேக்கோட ஃப்ளாரில் நம்ம செய்யும் பொழுது கேக்கில் சேர்க்கறதுக்கு கொஞ்சமாக வால்நட்டும் ஆல்மண்ட்ஸும் நம்ம ஸ்லைஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஆல்மண்ட்ஸ் நட் ஸ்லைஸர் வச்சு நீங்கள் ஸ்லைஸ் பண்ணிக்கோங்க. வால்நட் நைஃபாலே நம்ம கட் பண்ணிடலாம். அது செய்யும் பொழுது நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த மாதிரி ஒரு வெயிங் மிஷின் வச்சு நீங்கள் அளந்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக ரேஷியோஸ் கரெக்டாக கணக்கு எடுத்துக்க முடியும். எப்போவுமே அதில் ஒரு பாத்திரம் வச்சு நீங்கள் அளக்குறீங்கன்னா அதில் டேர்னு ஒரு பட்டன் இருக்கும், TAREன்னு டேர்னு. அதை நீங்கள் அழுத்துனீங்கன்னா அந்த பாத்திரத்தோட வெயிட்டை அது ரெடியூஸ் பண்ணிவிடும், அதாவது டெலீட் பண்ணிவிடும். உங்களுக்கு அதில் நீங்கள் சேர்க்குற பொருளோட வெயிட்டு தான் உங்களுக்கு திருப்பி ஆன் பண்ணும்பொழுது காமிக்கும். இப்போ நான் அதே மாதிரி வச்சு காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ இந்த பாத்திரத்தோட அளவை டேரை அழுத்தி நான் இது பண்ணிட்டேன். இப்போ நம்ம சர்க்கரையை வச்சோம்னா கரெக்டாக அந்த சர்க்கரையோட அளவு தான் இது காமிக்கும். சேம் பாத்திரத்தையும் நீங்கள் உபயோகப்படுத்தணும், சரிங்களா? இப்போ நான் இந்த மாதிரி தான் எல்லாமே அளந்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போ சர்க்கரை ரெண்டுமே 100 கிராம் எடுத்திருக்கேன். வெண்ணெய் 110 கிராம், மாவு மைதா மாவு 90 கிராம், கொக்கோ பவுடர் 30 கிராம். இப்படி தான் நம்ம அளவுகள் எடுத்துட்டோம். இப்போ நம்ம ரெசிபியோட வீடியோவை பார்த்துடலாம். இப்போ இதுக்கு பேர் டபுள் பாயிலிங் மெத்தட். அதாவது நம்ம டைரெக்டாக இதை அடுப்பில் வச்சு மெல்ட் பண்ணாமல் ஒன்று ஓவன்லேயே நீங்கள் மெல்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லாதவங்க இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில், நல்லா ஏந்தலாக இருக்கிற பாத்திரத்தில் தண்ணி வச்சு நம்ம எதில் சாக்லேட்டை சேர்த்து நம்ம மெல்ட் பண்ண போகிறோமோ அதை இந்த மாதிரி வச்சு அந்த சூட்டில் காமிங்க. அந்த வாட்டர் கொதிக்கும் பொழுது, தண்ணி கொதிக்கும் போது அதுலேருந்து வர வேப்பரில் அது நம்மளுக்கு ஆவியில் அது நல்லா மெல்ட் ஆகிடும். இதுக்கு பேர் தான் டபுள் பாயிலிங் மெத்தட். இப்போ நான் இந்த மாதிரி சூடாக இருக்கிற அந்த தண்ணியில் இந்த பாத்திரத்தை வச்சுக்க போகிறேன். நீங்கள் சில்வர் பாத்திரம் பயன்படுத்துகிறீங்கன்னா அதுவுமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். கிளாஸ் பாத்திரம் தான் பயன்படுத்தணும்னு கிடையாது, அது உங்கள் விருப்பம்தான். இப்போ இந்த மாதிரி வச்சுட்டு அதில் நான் சாக்லேட்டை சேர்த்துட்டேன். 150 கிராம் சாக்லேட்டை, டார்க் காம்பவுண்ட் சாக்லேட் சேர்த்துட்டு கூடவே 110 கிராம் வெண்ணெயையும் அது கூடவே சேர்த்துக்கிட்டேன். இப்போ அப்படியே கலந்துக்கிட்டே இருந்தீங்கன்னா நல்லா அந்த சூட்டில், கொதிக்கிற சூட்டில், அந்த தண்ணியோட சூட்டில் இது நல்லா அப்படியே மெல்ட் ஆகி நம்மளுக்கு கரைஞ்சி வந்துடும். இதுக்கு பேர் தான் டபுள் பாயிலிங் மெத்தட். அப்படியே சில்கியாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி இருந்தோடனே இதை எடுத்து ஒரு ஓரம் வச்சுடுங்க. இது இருக்கட்டும். இப்போ அடுத்து நம்ம மாவுகளோட என்னென்ன எப்படி கலக்கணுன்றதை நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த மாதிரி ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. இதில் ஃபஸ்ட்டு நம்ம மெல்ட் பண்ண சாக்லேட் பக்கத்தில் வச்சுருக்கோம். இப்போ 2 முட்டைகளை நம்ம இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு
இது கூடவே வந்து நம்ம சர்க்கரையை சேர்த்துக்க போகிறோம். சர்க்கரையை வந்து நம்ம பொடிச்சு சேர்த்தோம்னா நம்மளுக்கு கலக்கிறது ஈஸியாக இருக்கும். இப்போ பீட்டர் பயன்படுத்தினீங்கன்னா அப்படியே நீங்கள் பீட்டரை பயன்படுத்தி அப்படியே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், பொடிக்கணும்னு அவசியம் இல்லை. அதனால் இந்த சர்க்கரைகளை நான் வந்து மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் சேர்த்து பொடி பண்ணிவிட்டு இதில் நம்ம சேர்த்துக்கிறோம். சரிங்களா? அப்போ வந்து நம்மளுக்கு பீட் பண்ணும்பொழுது கையால் பீட் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். நல்லா வந்து அந்த முட்டையும் சர்க்கரையும் கரைஞ்சி வரும் நமக்கு. சரிங்களா? இப்போ நல்லா இந்த பொடிச்ச சர்க்கரையை இப்போ இந்த முட்டையில் நம்ம சேர்த்துக்கலாம். 2 சர்க்கரையும் சேர்த்து நான் பொடிச்சிட்டேன். அதை நான் வந்து இதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இப்போ வந்து விப்பர், அதாவது நம்ம எக்கெல்லாம் பீட் பண்ணுவோம் இல்லையா, அந்த விப்பர் வச்சு நல்லா வந்து இந்த மாதிரி கலந்து விடுங்க. ஒரே பக்கம் தான் நீங்கள் கலக்கணும், 2 பக்கமும் சேர்த்து கலக்கக்கூடாது. கேக் செய்யும் பொழுது மட்டும் எப்போவுமே எந்த பக்கம் ஒன்று செஞ்சிட்ருக்கீங்களோ அதே பக்கத்திலே பண்ணிகிட்ருக்கணும். இப்போ நல்லா இந்த மாதிரி கரைஞ்சிடுச்சு. ஒரு 5 நிமிஷம் தேவைப்படும் நல்லா இந்த மாதிரி கரைஞ்சி விடுறதுக்கு. இப்போ இது கரைஞ்சதுக்கப்புறம் இதில் வந்து அடுத்து வந்து நம்ம வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கலாம். நம்ம ஏன்னா முட்டை சேர்த்துருக்கோம் இல்லையா, அந்த ஸ்மெல் போகிறதுக்காக, கேக்கும் நல்ல ஸ்மெல்லாக இருக்கணுன்றதுக்காக வெனிலா எசன்ஸ் ஒரு 2 ட்ராப்ஸ் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு திருப்பி நல்லா கலந்து விடுங்க. நல்லா இந்த சர்க்கரை முட்டை நல்லா கரைஞ்சி வந்ததுக்கப்புறம் அடுத்து பொருட்களை நம்ம இதில் சேர்த்துடலாம். இந்த மாதிரி ஒரு சல்லடையை வச்சுக்கிட்டு நம்ம வந்து சலிச்சு தான் இந்த மாவுகளை சேர்த்துக்கணும். இப்போ எடுத்து வச்சுருக்கிற 90 கிராம் மைதா, 30 கிராம் கொக்கோ பவுடர் சேர்த்துருங்க. கூடவே எடுத்து வச்சுருக்க 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், கொஞ்சமாக உப்பு 1/4 டீஸ்பூனுக்கும் கம்மியாக சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ நல்லா வந்து சலிச்சு இதில் சேர்த்துடலாம் இந்த மாவுகளை. நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் லைக் பண்ணிவிட்டு, ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். லைக் பண்ணும்போது ஹைப் பட்டனையும் தட்டி விடுங்க. அப்போ தான் நிறையா வந்து பாயிண்ட்ஸ் கிடைக்கும், நம்ம சேனலோட வியூஸும் அதிகரிக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கட் அண்ட் ஃபோல்டு மெத்தடில், அதாவது ஒரு தடவை இப்படி சுற்றிட்டு ஒரு ஃபோல்டு, ஒரு தடவை இப்படி சுற்றிட்டு ஒரு ஃபோல்டு, அதுக்கு பேர் தான் கட் அண்ட் ஃபோல்டு மெத்தடு. இதே மாதிரியே தான் நம்ம வந்து எந்த கேக் செஞ்சாலும் இந்த கட் அண்ட் ஃபோல்டு மெத்தடில் தான் மிக்ஸ் பண்ணணும் மாவை. மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்கிற அந்த சாக்லேட்டையும் வெண்ணெயையும் இதில் நம்ம சேர்த்துடலாம். சேர்த்துட்டு திருப்பியும் அதே மாதிரி நம்ம கலந்துக்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானையும் தட்டி விடுங்க. அப்போ தான் இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காமிக்கும். ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பேட்டர் வந்து ரெடி ஆகிடுச்சு. கேக்கோட பேட்டர் ரெடி ஆகிடுச்சு. எடுத்து இப்படி ஊற்றுனீங்கன்னா ரிப்பன் மாதிரி இப்படி மடிஞ்சு விழும். அதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. இப்போ இது இருக்கட்டும். நம்ம வந்து இப்போ இதில் வந்து அடுத்து என்ன செய்கிறதுன்றதையும், நம்ம கேக் மோல்டை வந்து எப்படி வந்து ரெடி பண்ணுறதுன்றதையும் இப்போ நம்ம பார்த்துடலாம். இப்போ வந்து இதில் வந்து நம்ம வால்நட் ப்ரௌனின்னு சொன்னோம். அதனால் இந்த மாதிரி வால்நட்டை பொடியாக இந்த ஸ்லைசர் வச்சு இல்லைனா நைஃப் வச்சு இந்த மாதிரி நறுக்கிக்கோங்க. நல்லா பொடியாக நறுக்கி கொஞ்சம் வால்நட் நம்ம கேக்கோட பேட்டரில் சேர்த்துக்க போகிறோம். மீதி வந்து டாப்பிங்ஸாக வந்து நம்ம அதில் மேலே அலங்கரிச்சிக்கலாம். இது கூடவே நான் பாதாமும் சேர்த்துக்க போகிறேன்னு சொன்னேன் முன்னமே. அந்த பாதாமையும் வந்து நம்ம எப்படி ஸ்லைஸ் பண்ணுறதுன்றதை இப்போ பார்த்துக்கலாம். சாக்கோ சிப்ஸும் நம்ம அதை வந்து கேக்கில் சேர்க்க போகிறோம். இப்போ வந்து இந்த மாதிரி நட் ஸ்லைசர் வந்து எல்லா ஆன்லைன் இதுலேயும் நமக்கு விற்கிது. நீங்கள் அதை வந்து நீங்கள் வாங்கிக்கிட்டிங்கன்னா அழகாக இந்த பாதாமை சேர்த்து நம்ம ஸ்லைஸ் பண்ணிடலாம். அந்த சிப்ஸு மாதிரி நல்லா மெலிசாக அழகாக ஸ்லைஸ் ஆகி வந்துடும். இப்போ கொஞ்சம் வால்நட்டை கேக் பேட்டரில் சேர்த்துருங்க. மீதியை வந்து நிறுத்திக்கலாம். நம்ம மேலே வந்து டாப்பிங்ஸாக கேக் மோல்டில் சேர்த்ததுக்கப்புறம் மேலே வந்து சேர்த்துக்கலாம். கூடவே சாக்கோ சிப்ஸும் பாதி நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு திருப்பியும் அதே மாதிரி அந்த கட் அண்ட் ஃபோல்டு மெத்தட்லேயே தான் நம்ம வந்து கலந்து விடணும். இந்த மாதிரி கலந்து விட்டுடுங்க. இப்போ வந்து நம்ம கேக் மோல்டை நல்லா வந்து வெண்ணெயால் நல்லா க்ரீஸ் பண்ணிடலாம். அதாவது வெண்ணெயால் நல்லா அந்த மோல்டை வந்து க்ரீஸ் பண்ணிவிடுங்க. நான் எடுத்திருக்கிறது வந்து 7 இன்ச் பேனு. இது வந்து ஸ்கொயர் பேன் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து ரவுண்டாகவும் எடுத்துக்கலாம். ப்ரௌனி வந்து யூஸ்வலாக வந்து ஸ்கொயராக தான் இருக்கும். ஸோ அதனால் நான் இந்த மோல்டில் செய்கிறேன். நீங்கள் வந்து வானலில் வச்சோ குக்கரில் வச்சோ நீங்கள் செய்ய விரும்பும் பொழுது ரவுண்டாக இருக்கிறது கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அது உள்ளார செல்கிற மாதிரி பார்த்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா பட்டர் தடவிட்டு நம்ம மேலே வைக்கிற அந்த பட்டர் ஷீட்லேயும் பட்டர் தடவிடுங்க. அதையும் தடவிட்டு, நான் தடவினதை உங்களுக்கு ஸ்கிப் பண்ணிட்டேன், அதுவும் நான் தடவிருக்கேன். தடவிட்டு இப்போ இந்த வந்து கேக்கோட பேட்டரை இதில் நம்ம சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா வந்து இந்த மாதிரி அழுத்தி விடுங்க. நல்லா இந்த மாதிரி கேப்பே இல்லாமல் கார்னர்ஸ் எல்லாம் அழுத்துனீங்கன்னா தான் நீங்கள் ப்ரௌனி வந்து வெந்து வரும் பொழுது அழகாக கார்னர்ஸும் நல்லா ஷார்ப்பாக இருக்கும். நல்லா இந்த மாதிரி பண்ணிவிட்டு நல்லா டேப் பண்ணி விடுங்க. அப்போ தான் ஏர் பபிள்ஸ் உள்ளே இருந்ததுன்னா அது எல்லாமே ரிலீஸ் ஆகிட்டு நல்லா வந்து கேக் வந்து நல்லா வந்து வெந்து வரும் உங்களுக்கு.
நல்லா இந்த மாதிரி தட்டி விடுங்க. தட்டி விட்டுட்டு இப்போ அந்த எடுத்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வால்நட்டும் பாதாமியும் இதில் வந்து அழகாக அலங்கரிச்சிடலாம். கூடவே நான் கொஞ்சம் டார்க் சாக்லேட் வந்து நிறுத்திக்கிட்டேன். அதை வந்து நம்ம வந்து கேக்கில் மேலே வந்து ஒன்று ஒன்றா வச்சுடுங்க. நம்மளுக்கு வந்து அது அப்படியே மெல்ட் ஆகி நம்மளுக்கு ப்ரௌனி சாப்பிடும் பொழுது சூப்பராக இருக்கும். அந்த மாதிரி வச்சுடுங்க. வச்சுட்டு இப்போ நம்மளுக்கு வந்து கேக் பேட்டர் அழகாக ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி ரெடி பண்ணிகிட்டு இருக்கும் பொழுது நம்ம ஓவனை வந்து ப்ரீஹீட் பண்ணிடணும். முன்னாடியே வந்து சூடுபடுத்திடணும். அதை வந்து நான் வந்து எப்படி சூடுபடுத்துறதுன்னு காமிக்கிறேன். 170 டிகிரி செல்சியஸ் அதில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து செட் பண்ணிவிட்டு 2 ராடும் வந்து ஹீட் ஆகணும். மேலே இருக்கிற ராடு கீழே இருக்கிற ராடு. ஸோ டபுள் ராடும் ஹீட் ஆகிற அந்த இதில் வந்து ஆப்ஷனில் வச்சுடுங்க. வச்சுட்டு 10 மினிட்ஸ் ஃபஸ்ட்டு வந்து ஆன் பண்ணி ப்ரீஹீட் பண்ணி நம்ம வச்சிடலாம். வச்ச அந்த ஓவனில் தான் இப்போ வந்து நம்ம கேக்கை வைக்க போகிறோம். வச்சுட்டு இப்போ வந்து நான் வந்து 25 to 30 மினிட்ஸ்க்கு கரெக்டாக இருக்கும். நம்மளுக்கு வந்து 30 மினிட்ஸ் கரெக்டாக வந்து வரும். நடுவில் வந்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பேனில் செய்கிறது எப்படின்றதையும் நான் காமிக்கிறேன். இந்த மாதிரி ஒரு குக்கர், ஏந்தலான ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. இல்லைனா ஏந்தலா ஒரு பெரிய வானல் எடுத்துக்கோங்க. நீங்கள் தோசைக்கல் கூட எடுத்துக்கலாம். அது உங்கள் விருப்பம்தான். அதில் வந்து நல்லா வந்து கல் உப்பை கொட்டிடுங்க. கொட்டிட்டு தோசைக்கல்லில் செய்யும் பொழுது நம்மளுக்கு கல் உப்பு தேவையில்லை. ஆனால் வந்து வானலும் குக்கரில் செய்கிறதா இருந்தால் நீங்கள் வந்து உப்பு கொட்டிக்கோங்க. கொட்டிட்டு இந்த மாதிரி ஒரு வளையமும் அதில் வச்சுடுங்க. வச்சுட்டு நம்ம எந்த மோல்டில் நம்ம கேக்கை ரெடி பண்ணமோ, அந்த பேட்டரை ரெடி பண்ணமோ அதை இதில் இறக்கிட வேண்டியதான். நீங்கள் வந்து கேக் மோல்டு என்கிட்ட இல்லை அப்படின்னு விருப்பப்பட்டால் நம்ம நார்மலாக பூரி டிஃபன் பாக்ஸ் சொல்லுவோம் இல்லையா, டிஃபன் பாக்ஸ் பூரி டப்பான்னு சொல்லுவோம் இல்லையா, நீங்கள் அதில் கூட அழகாக நான் பண்ண மாதிரி பட்டர் க்ரீஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பாத்திரம், நான் வந்து பூரி டப்பா இல்லை, இந்த மாதிரி காமிக்கிறேன் உங்களுக்கு. அதில் நீங்கள் பட்டர் பேப்பரை வச்சு நீங்கள் கேக்கை ஊற்றி கேக்கை வந்து இப்படி தான் மூடணும். நீங்கள் இதில் வந்து வாஷரை எடுத்துடணும், வெயிட் போடக்கூடாது. இது ரெண்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. போட்டு மூடிட்டு அப்படியே ஸ்லோ ஃப்ளேமில் 1 ஹவராவது ஆகும். அதாவது 45 to 50 மினிட்ஸ் அது கண்டிப்பாக தேவைப்படும். வெந்து வந்துடும். உங்களுக்கு கரெக்டாக வந்து லோ ஃப்ளேமில் வைக்கணும். ஹையே இது பண்ணக்கூடாது. சிம்முக்கும் கீழே வச்சுட்டு நல்லா இந்த குக்கரை வந்து அப்படியே விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு கேக் வந்து நல்லா வெந்து வந்துடும். இதுதான் இன்னொரு மெத்தட். நம்ம ஓவன் செய்கிறதையும் பார்த்துட்டோம், இப்போ குக்கர் மெத்தடையும் நம்ம பார்த்துட்டோம். இந்த 2 மெத்தடுமே உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இப்போ பாருங்கள், நம்ம கேக் வந்து சூப்பராக வந்து வெந்து வந்துருச்சு. நீங்கள் அதை எப்படி செக் பண்ணணும்னா இந்த மாதிரி டூத் பிக் வச்சு தான் நீங்கள் செக் பண்ணணும். இந்த மாதிரி பண்ணும் பொழுது அந்த டூத் பிக்கில் எதுவுமே ஒட்டி இருக்கக்கூடாது. அப்போனா அந்த கேக் வந்து நல்லா வெந்து வந்துருச்சுன்னு அர்த்தம். ஆனால் கேக்கை இப்போ உடனே டீமோல்ட் பண்ணக்கூடாது. இதை அட்லீஸ்ட் வந்து 1 ஹவர் அப்படியே விட்டுடுங்க. விட்டால் தான் உங்களுக்கு கேக் கட் பண்ணும் பொழுது ஈஸியாக இருக்கும். இப்போ நான் 1 ஹவருக்கு அப்புறம் அந்த கேக்கை எப்படி டீமோல்ட் பண்ணுறேன்னு பாருங்கள். நான் பட்டர் ஷீட்டோட எடுத்துக்கிறேன். நான் அப்படியே கூட நீங்கள் கவுத்து எடுக்கலாம். நான் அப்படியே எடுத்து இந்த பட்டர் ஷீட்டோட வச்சுட்டு நான் உங்களுக்கு கட் பண்ணி காமிக்கிறேன். பட்டர் ஷீட்டை இப்படி ரிலீஸ் பண்ணி விட்டுட்டேன். கேக் கட் பண்ணும் பொழுது நைஃப் வந்து நல்ல ஷார்ப்பாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு பிசுறு இல்லாமல் அழகாக வந்து கட் பண்ண முடியும் நமக்கு. அவ்வளோதான், நம்ம ப்ரௌனி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. வால்நட் ப்ரௌனி நம்ம வீட்டிலே செய்யலாம். பசங்களுக்கெலாம் ரொம்பவே பிடிச்ச ஒரு கேக் ரெசிபி இது. இந்த கிறிஸ்மஸ்க்கு நீங்கள் எல்லாரும் செஞ்சு பாருங்கள். ரொம்பவே நல்லா இருக்கும். பசங்களுக்கு செஞ்சு கொடுக்கும் பொழுது அவங்களும் விருப்பப்பட்டு அளவுகள் வந்து அதிகமாக கூட சாப்பிடுவாங்க. நம்ம கடைகளில் போய் சாப்பிட்றத விட நம்ம வீட்டில் செய்யும் பொழுது நம்மளும் வந்து நல்ல ஒரு ஹெல்த்தியான வீட்டில் செஞ்சு கொடுத்தோன்ற திருப்தி இருக்கும். இந்த கிறிஸ்மஸ்க்கு நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.